வேதாந்தாங்கம் அருகே மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை மது போதையில் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே வேட்டைக்காரக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணை அவரது தாயார் குளிப்பாட்டியுள்ளார். அப்பொழுது உடம்பில் பல்வேறு பகுதிகளில் காயம் இருந்துள்ளது. உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். உடனடியாக பெண்ணின் அண்ணன் செய்யூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட செய்யூர் போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி, தினேஷ், விக்கி ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 4 இளைஞர்கள் ஒன்றிணைந்து பெண்ணை ஏமாற்றி ஏரிக்கரை பகுதிக்கு அழைத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இதையடுத்து போலீசார் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் 3 பேரையும் செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான கார்த்திகை தேடி வருகின்றனர். அரூர் அருகே 200 ரூபாய்க்கு சில்லறை கேட்டு 15 பவுன் நகை திருடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கம்பைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சுப்பிரமணியர் கோயில் தெருவில் கடந்த 20 வருடங்களாக நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவர் மதிய உணவுக்காக வீட்டிற்கு சென்றவர் நீண்ட நேரம் கழித்து கடைக்கு வந்துள்ளார். அப்போது நகைகளை சரிபார்த்த போது 15 பவுன் நகை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவரது மகனிடம் கேட்டுள்ளார். தனக்கு ஒன்றும் தெரியாது என்று மகனும் கூறியுள்ளார். இதையடுத்து கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் கணேசன் சாப்பிடுவதற்காக சென்றபோது அடையாளம் தெரியாத 2 நபர்கள் கடைக்கு வந்து சென்றது தெரியவந்தது. அவர்கள் கடையில் இருந்த கணேசன் மகனிடம் 200 ரூபாய்க்கு சில்லறை கேட்டு திசை திருப்பி நகை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் கணேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஒரு செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு 1:15 மணி இருக்குங்க. தம்பி தான் கடையில் இருந்தான். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டாரு. அவரோட வீட்டுக்கு வரக்குள்ளே பார்த்தாங்கனாக்க சாப்பிட்டு சரி வரலான்ற போது எங்கள் பையன் வந்து ஒரு 1:15 மணி இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து சில்லறை கேட்டாங்கன்னு சொல்லி சில்லறை எடுத்து கொடுத்துருக்குறோம் ஒரு 200 ரூபாய்க்கு. அந்த சில்லறையை வாங்கிக்கின்னு அவங்களே ட்ராவை திறக்க சொல்கிறாங்க. திறக்க சொல்லி அதில் இருக்கிற மோதிரம், தோடு அந்த மாதிரி ஐட்டம்ஸில் ஒரு 3 பேக்கெட் எடுத்து ஜோபியில் சொருகிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாத மாதிரி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நான் பார்த்தா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. என்ன கண்ணே நடந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து வந்தோடனே அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி வந்தாங்க, சில்லறை கேட்டாங்க, கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலப்பா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு சுய நினைவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கோசரம் வந்து டிவி ஃபுட்டேஜை பார்த்தோம். அப்போ பார்த்தா 2 பேர் வந்திருந்தாங்க. 200 ரூபாய் காசை கொடுத்துருக்குறாங்க, சில்லறையும் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சில்லறை வாங்கின்னு அடுத்தது அவங்களே ட்ராவஸ் திறக்க சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் நாங்கள் அருகில் இருக்கிற வந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் தெரிவித்தோம். அவங்களும் வந்து அதை வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துருக்குறாங்க, நடத்திட்டே இருக்கிறாங்க. இன்னும் 3 நாளில் வந்து அவங்களை கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாவேந்தன் மற்றும் பழைய வாணியம்பாடியைச் சேர்ந்த செந்தில்நாதன் ஆகியோர் இணைந்து நீண்ட நாட்களாக அரிசி வியாபாரம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் பாவேந்தனுக்கு அரிசி வாங்கிய கடன் சுமார் 20 லட்சம் தொகைக்கான காசோலையை செந்தில்நாதன் கொடுத்துள்ளார். ஆனால் செந்தில்நாதன் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் காசோலை திரும்பி வந்துள்ளது. இதுகுறித்து பாவேந்தன் பலமுறை செந்தில்நாதனிடம் பணம் கேட்டும் கொடுக்காததால் வாணியம்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் செந்தில்நாதன் மீது வழக்கு தொடர்ந்தார். வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் செந்தில்நாதன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் திடீரென 7 ஆண்டுகளாக தலைமறைவானார். செந்தில்நாதனை பிடித்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நீதிபதி பிடியாணை வழங்கி கிராம காவல் நிலைய ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கிராமிய காவல் ஆய்வாளர் பழனி தலைமையில் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் ரகசிய தகவலின் பேரில் பெங்களூரில் பதுங்கியிருந்த செந்தில்நாதனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பின்னர் பெங்களூரில் இருந்து அழைத்து வந்த செந்தில்நாதனை ஆம்பூர் நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள தெற்கு இலந்தைக்குளம் பகுதியைச் சேர்ந்த சுடலைமுத்து என்பவரது மகன் ராமகிருஷ்ணன் திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு பழைய பேப்பர் பண்டல்களை சரக்கு லாரியில் ஏற்றிச் சென்றபோது இனாம் மணியாச்சி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் இருந்த தடுப்புச் சுவர் மீது மோத முயற்சித்த போது ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் லாரியின் இருக்கையிலிருந்து வெளியே குதித்து தப்பிக்க முயற்சி செய்ததில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் ரோந்து போலீசார்
போலீசார் அவரது உடலை மீட்டு கோயில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை குரோம்பேட்டை அடுத்த சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜ் தந்தையின் 100வது பிறந்த நாளை கொண்டாட சில வாரங்களுக்கு முன் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தினருடன் மயிலாப்பூருக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அடுத்த நாள் ரங்கராஜன் வீட்டின் அருகில் இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு வீட்டின் கதவு திறந்திருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து ரங்கராஜன் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு நகை வெள்ளி பொருட்களை லாக்கரோடு திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிட்லப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதையடுத்து ஜமீன் பல்லாவரத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் குமரன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் வெள்ளை செந்தில் என்பவர் காரை வாடகைக்கு எடுத்து செம்பாக்கம், ராஜகீழப்பாக்கம், சிட்லப்பாக்கம் பகுதிகளில் வீடுகளை நோட்டமிட்டது தெரியவந்தது. அப்போது ரங்கராஜ் வீடு பூட்டியிருப்பதை பார்த்து இரவு திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து குமரன் கொடுத்த தகவலின் பேரில் வெள்ளை செந்திலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.